வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்னடா வினோத் ஒரு முக்கியமான அப்டேட்னு கேட்டிங்கன்னா டிஎன் அரியர் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் தான். அது 2020 to 2021, அது 2020. ஓகே, டிஎன் அரியர் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி செமஸ்டர் நடக்கும். எல்லாத்துக்குமே கடைசி செமஸ்டர், அதாவது யூஜி மற்றும் பிஜி அந்த எக்ஸாம் தவிர்த்து அதற்கு முன்னால் இருக்கிற நிலுவைத்தாள் அரியர் எக்ஸாம் அனைத்துமே பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது தற்பொழுது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம் எழுத சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களையும் ஒன்றா மீட்டிங் போட்டு அவங்கள்ட்ட கலந்துரையாடல் பேசி சரி ஓகே எல்லாம் எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. நம்ம யூஜிசிலேருந்து சொல்லிட்டாங்க. அதற்கான என்னைக்குன்னு சொல்லிட்டு தேர்வுக்கால அட்டவணை எல்லாம் வெளியிட்டு இப்போ யூஜிக்கு 24 இருந்தோம், பிஜிக்கு 24 2ஆம் மாதம் 2021 இருந்தும், பிஜிக்கு 3/3/2021 அதாவது நாளையிலேருந்து பிஜிக்கு ஆரம்பிக்க போகுது. ஓகே, அவங்களோட எக்ஸாம் எப்படி நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் மெத்தடில் தான் நடக்கும். கொஸ்டின் பழையபடி எப்படி நீங்கள் ஏற்கனவே எப்படி கடைசி செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எல்லாம் எழுதுனீங்களோ அதேமாரி தான் இப்போ எல்லாமே எழுத போகிறீங்க. அதாவது தேர்ட் இயர் படித்தவங்களுக்கு தெரியும் எப்படி எதிர்ப்பாங்க, அவங்க அனுபவம் இருக்கும். இப்படி கடைசி செமஸ்டர் எக்ஸாம் எப்படி மின்னஞ்சல் மூலயமா எப்படி அவங்க கல்லூரிக்கு வந்துடும் கொஸ்டின், அதுக்கப்புறமேலுக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதேமாரி ஆன்லைன் மெத்தடில் தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுறீங்க. அது உங்களுக்கும் தெரியும். அது எனக்கு தெரியும்டா, நீ என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிடுவீங்க. அன்னன்னைக்கு எழுதுகிற பேப்பர் அன்னன்னைக்கே உங்கள் கல்லூரியில் நேரில் போய் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பினாலும் சரி, அப்புறம்லாம் போஸ்ட் மூலமாக, அதாவது ஸ்பீடு போஸ்ட்டு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் அனுப்பிடுவீங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அதற்கான நிலுவைத்தாள், அதாவது 2016க்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே இதுக்குள்ளே அனுப்பணும். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே 2016 பேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்தந்த பேஜ் எந்தெந்த வருஷத்தில் உள்ள அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா 2018 அது 2017 to 18 இளநிலை பட்டங்களுக்கு 2017 to 20 கல்வியாண்டு நிலுவைத்தாள்கள் 1 to 5ஆவது செமஸ்டர் வரலையும். ஓகே, 2018 to 21 கல்வியாண்டுக்கு 1 to 3rd செமஸ்டர் வரலையும், 2019 to 22 கல்வியாண்டுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியர் எக்ஸாம் மட்டும்தான் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2016 மற்றும் அதற்கு முன் உள்ள கல்வியாண்டில் பயின்ற மாணவர்கள் இறுதி பருவ பாடங்கள் தவிர்த்து, அதாவது 2016க்கு முன்னால், அதாவது 2016க்கு முன்னால் படித்தவங்க எல்லாமே கடைசி செமஸ்டரை தவிர்த்து எல்லா பாடங்களும் நீங்கள் அரியர் எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் கட்டி நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாளுக்கும் 50 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, 50% சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இது நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம் பேப்பர் நாங்கள் எழுதி அனுப்பிடுவோம். எழுதி அனுப்பணும் அப்புறமேலுக்கு யார் எங்களுக்கு திருத்துவா, அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் தான். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வேறு காலேஜுக்கு நீங்கள் அட்டனன்ஸாக இருந்தால் உங்கள் காலேஜில் திருத்துவாங்க. மற்றபடி பார்த்தா அதர் காலேஜுக்கு தான் போகும் உங்களோட பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லூரி, அதாவது உங்களுடைய துறை தலைவர் தான் கோஆர்டினேட்டராக இருந்து சீஃபாக இருந்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் திருத்துவாங்க. அவங்களுக்கு திருத்துறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு பேப்பருக்கு இவ்வளோன்னு சொல்லி சம்பளம் தனியாக தந்துடுவாங்க. சரி ஓகே, அப்போ நல்லா பார்த்துங்க, உங்களுடைய அரியர் எக்ஸாம் பேப்பரை திருத்துவது யார் என்று தெரியுமான்னு கேட்டால், அதாவது யாருன்னா உங்களுடைய வகுப்பு ஆசிரியர், உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் மட்டும் தான் திருத்துவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த எக்ஸாம் சரி இது ஏன்டா திரும்பி வைக்கிறாங்க பாஸ்ன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்களே, எங்கள் ஒரு சில யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த அரியர் எக்ஸாம் ரிசல்ட்டு முதற்கொண்டு கொடுத்து இந்த கடைசி செமஸ்டருக்கு முதற்கொண்டு அந்த கடைசி செமஸ்டருக்கு முன்னால் இருக்க வழியும் அரியருக்கு எல்லாமே பாஸ் போட்டு மார்க் லிஸ்ட்டு முதற்கொண்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் தற்பொழுது இப்போ வைக்கிறாங்களே, இது நியாயமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நிறைய பேர்த்துக்கு அதில் மார்க்கு கம்மியாக போட்டிருக்காங்க. அதனால் இப்போ இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய மார்க்கை உயர்த்திக்கலாங்கிறதுக்கு காரணத்துக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவலை பண்ண தேவையில்லை. இதுலேருந்தே உங்களுடைய அரியர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் ஒரு டவுட்டு உங்களுக்குன்னு இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அரியர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துறை தலைவர் தான் கண்காணிப்பார். அது அவருக்கு கீழே ஒவ்வொரு ஆசிரியர் அவர் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். அவர் சொல்கிறத அந்த ஆசிரியர் பேப்பரை அவங்க திருத்தி மார்க்கு திருத்தி பேப்பரெல்லாம் இவங்க எப்படி செய்முறை தேர்வுக்கு எப்படி ப்ராக்டிக்கல் வச்சு மார்க் போட்டு எல்லாத்தையும் எப்படி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்களோ அதேமாரி இந்த எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையும் வாங்கி ஒரு உரிய காலத்துக்குள்ளே அவங்க எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையும் திருத்தி மார்க் போட்டு அதை எப்படி பதிவெண் முறையில் ரெஜிஸ்டர் நம்பர் முறையில் அவங்க வரிசையாக
வந்து 1லேருந்து கடைசி வரையும். ஓகே, இப்போ ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் வந்து வரிசை எண் முறையில் வந்து பதிவு எண் இருக்குல்ல, அந்த முறையில் வந்து மார்க் போட்டு அதை அவங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் திருத்தின பேப்பர் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அந்தந்த பல்கலைக்கழகத்திலேருந்து வரவங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து யாருமே ஃபெயில் போட வாய்ப்பு கிடையாது, எல்லாமே பாஸ் தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து அதிகமாக உயர்த்துறதுக்காக, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வந்து அந்த உங்களுக்கு வந்து மார்க் அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. மற்றபடி வேறு எதற்காகவும் இல்லை, உங்களுடைய நலனுக்காகவே தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். டாடா பாய்.